ஓகே, இந்த கிழமை நான் போன கிழமை பேசின அதிலே சில காரியங்களை தொடர்ந்து பேச விரும்புகிறேன். நாங்கள் கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 'Galatians chapter 6 நாம் வாசிப்போம். 6ஆம் வசனத்திலிருந்து 10 verse 10 வாசிப்போம். மேலும் திருவசனத்தில் உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்க கடவன். மோசம் போகாதிருங்கள். தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான். ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்துக்கு தக்கதாக யாவருக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கு நன்மை செய்ய கடவோம். இப்போ நாம் வாழ்கிற இந்த உலகத்தில் ஒரு அபிப்பிராயம் காணப்படுகிறது. என்ன, நாம் விருப்பமான எதையுமே செய்யலாம். அப்படி சிந்திக்கிறவர்கள் யார்? நாம் ஒரு நாளும் யாருக்குமே கணக்கு கொடுக்க தேவையில்லை, தேவனுக்கு கணக்கு கொடுக்க தேவையில்லை. ஆகையால் நாம் இஷ்டப்படி வாழலாம். அப்படிப்பட்ட ஒரு உலகத்திலே தான் நாம் வாழுகிறோம். நான் இன்றைக்கு ஆணாக பிறந்தால் நான் என்னை பெண்ணாக மாற்றிக்கொள்ளலாம். நான் திருமணம் செய்யவில்லை, திருமணம் செய்யாமல் ஒரு பெண்ணோடு நான் ஒரு வீட்டிலே குடித்தனம் பண்ணலாம். திருமணம் செய்யாமல் ஒரு பெண்ணை நான் கர்ப்பவதியாக்கி ஒரு பிள்ளையை கொண்டு வரலாம் இந்த உலகத்திலே. இப்படியாக இந்த உலகம் தேவனுடைய கட்டளைகளை மீறி தன் இஷ்டம் போல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறது. அதுதான் தேவனை பரியாசிக்கிறது. தேவன் தன்னை பரியாசம் பண்ண விட்டார். அப்போ ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? இப்படிப்பட்ட எல்லாரையும் ஆண்டவர் ஒரு நாள் நியாய தீர்ப்புக்குள் கொண்டு வருவார். இது நாம் அப்படியாக தேவனுடைய நியதிகளை உடைத்து, அதுதான் சொன்னேன், இயற்கையிலே இந்த உலகத்தை தேவன் பல நியதிகளை வைத்து இந்த உலகத்தை படைத்திருக்கிறார். அதில் ஒன்று புவியீர்ப்பு. அங்கே மேலே இருந்து நாம் கீழே பாய்ந்தால் அந்த புவியீர்ப்பு என்கிற அந்த நியதி கிரியை செய்து கட்டாயம் நம்முடைய கையோ காலை உடைந்து அதைவிட அதிகமான உயரத்திலிருந்து விழுந்தால் நாம் மரித்தே போய்விடுவோம். நாம் நல்லவராக இருக்கலாம், கெட்டவராக இருக்கலாம், எப்படிப்பட்டவராக இருந்தாலும் அந்த நியதி கிரியை செய்யும். அதே போல் ஆவிக்குரிய உலகத்திலும் அந்த கிரியை, ஒருவன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான் என்பது தேவன் வைத்த நியதி. அதை யாராலும் மாற்ற முடியாது. ஆகையால் தான் நாம் எண்ணத்தை விதைக்கிறோம் என்பது மிகவும் முக்கியம். நாம் சரியானதை விதைத்தால் சரியான அறுவடையை தேவன் நமக்கு கொடுப்பார். பிழையான காரியங்களை நாம் விதைத்தால் அதன் பலனையும் நாம் அனுபவிக்க வேண்டி வரும். இன்றைக்கு இன்னொரு தவறான போதனை ஒன்று, அதாவது ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள் ஹைப்பர் கிரேஸ் என்றால் என்ன? கிருபை, அதிகமான கிருபையை பற்றி மாத்திரமே பேசுவது. அப்படி என்றால் என்ன? நாம் கிருபையின் காலத்திலே வாழுகிறோம். தேவன் கிருபையுள்ளவர், நல்லவர். அவர் நாம் என்ன செய்தாலும் மன்னித்து எங்களை ஏற்றுக்கொள்வார். நாம் எப்படி ஜெபித்தாலும் கடைசியாக நாம் பரலோகம் போய்விடுவோம். இப்படியாக இந்த கிருபை, அநேக வாலிபர்கள் இன்றைக்கு இந்த உபதேசத்துக்கு விழுந்து போயிருக்கிறார்கள். காரணம் என்ன? நாம் பாவத்திலே ஜீவித்து கொண்டே இருக்கலாம். நாம் பாவத்திலே ஜீவித்து தேவனிடம் மன்னிப்பு கேட்டால் ஆண்டவர் மன்னிப்பார். திரும்பவும் அதே பாவத்தை செய்து ஆண்டவர் எனக்கு கிருபை கொடுப்பார் என்று அது ஹைப்பர் கிரேஸ். ஆனால் நாம் அதிலே ஒரு பேலன்ஸ் இருக்கிறது, ஒரு சமநிலை இருக்கிறது. என்ன சமநிலை? தேவன் கிருபையுள்ள தேவன், அதே நேரம் தேவன் பட்சிக்கிற அக்கினியாகவும் இருக்கிறார். அப்போ நாம் கிருபையை பற்றி மாத்திரம், அந்த தமிழ்லேயும் ஒரு பாட்டு இருக்கிறது, கிருபை 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 என்று. ஆனால் அதே நேரம் நாம் மறந்து விடக்கூடாது, தேவன் ஒரு பட்சிக்கிற அக்கினி. அப்போ நாம் ஆண்டவர் எங்களை மன்னிப்பார், கிருபையாக எங்களுக்கு கிருபையை கொடுப்பார். ஆனால் கிருபையின் அர்த்தம் என்ன? நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். ரோமர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், தேவன் கிருபையை கொடுக்கிறது பாவத்தை மேற்கொள்ள. பாவத்திலே நாம் விழுகிறோம் என்றால் எங்களுக்கு கிருபை இல்லை என்பதுதான் அர்த்தம். ஒருவன் மீது கிருபை இருந்தால் அவன் பாவத்தை ஜெயங்கொள்ளுவான், இச்சையை ஜெயங்கொள்ளுவான், தன்னுடைய துர்க்கிரியைகள் இருந்தால் அவனுக்கு வெற்றி கிடைக்கும். ஏன்? அவன் மீது தேவனுடைய கிருபை இருக்கிறது. கிருபை என்பது பாவத்தை செய்து தேவனிடம் மன்னிப்பு கேட்டு அதே பாவத்திலே மீண்டும் விழுந்து கிடப்பது அல்ல கிருபை. கிருபை என்றால் தேவனுடைய பலன், கிருபை என்றால் தேவனுடைய வல்லமை, கிருபை என்றால் பாவத்துக்கு மேலாக ஜீவிக்க தேவன் நமக்கு கொடுக்கிற அனுக்கிரகம். அப்போ அந்த கிருபையை நாம் தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது.
முதலாவது நாங்கள் அது என்ன சாலமோனுடைய புஸ்தகம் எக்லீசியாஸ்டிஸ் what is that 11 chapter 11 verse 9 பிரசங்கியா வாலிபனே உன் இளமையிலே சந்தோஷப்படு, உன் வாலிப நாட்களிலே உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும், உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சிகளிலும் நட. ஆனாலும் இவை எல்லாவற்றின் நிமித்தமும் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறி. இவை எல்லாவற்றிலும் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார். நீ உன்னுடைய கண்களின் பிரியத்தின்படி நீ நட, இருதயத்தின் பிரியத்தின்படி நீ வேள்வி காரியங்களை எல்லாம் செய். ஆனால் கடைசியாக தேவன் உன்னை நியாய தீர்ப்பிலே கொண்டு வந்து நிறுத்துவார். அப்போ மாம்சம், அதாவது மாம்சத்துக்கு விதைப்பதென்றால் என்ன? எங்களிடம் இன்னும் அந்த மாம்சம் இருக்கிறது. அந்த மாம்சம் என்றால் அந்த ஆதாம் பாவத்திலே விழுந்தபோது எங்களுடைய மாம்சம் பாவத்துக்குள் அங்கே போனது. அந்த மாம்சத்துக்கு விதைப்பதென்றால் என்ன? ஒரு காரியத்தை அது தேவனுக்கு பிரியமில்லை, அது நன்றாக தெரியும், வசனத்தின் மூலமாக தெரியும், இது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம், இதை நான் செய்யக்கூடாது. ஆனால் நாங்கள் என்ன செய்கிறோம்? தேவனுக்கு பிரியமில்லை, இதை செய்யக்கூடாது, ஆனாலும் நான் இதை செய்வேன். அதுதான் தேவனை பரியசிப்பது என்பதன் அர்த்தம் என்ன? இதை நான் செய்யக்கூடாது, இது என்று இந்த தவறான சிந்தனை என்னுடைய மாம்சத்திலிருந்து வருகிறது, ஆனாலும் நான் இதை செய்வேன். அப்படியாக நாம் போய் அதை செய்யும் பொழுது அது நாம் மாம்சத்துக்கு விதைக்கிறோம். அப்போ மாம்சத்திலிருந்து வருகிற எல்லாம் தேவனால் வருகிறது அல்ல. எங்களுடைய மாம்சம் ஒரு பயங்கரமான ஒரு இது. அங்கே பார்க்கிறோம், ரோமர் 1:18 வாசிப்போம். சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷருடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்போ இங்கே பாரு, எல்லா விதமான அநியாயம், எல்லா விதமான அநியாயத்துக்கும் எதிராக தேவனுடைய கோபம், ஜட்ஜ்மெண்ட் அந்த உலகத்துக்குள்ளே வருகிறது. தேவன் எதையுமே அதை என்ன சொல்றது, ஓவலுக், அதை அவர் இது பண்ணுவதில்லை. அங்கே தேவன் நியாயம் தீர்க்கிற தேவனாக இருக்கிறார். இங்கே இந்த விதைப்பது, இப்போ சபையில் அதிகமாக விதைப்பதை குறித்து நாம் கேட்கிற வசனம் என்ன? சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். அப்படி என்று காணிக்கையை குறித்து அந்த வசனத்தை மாத்தம் கருத்து நீங்கள் தேவனுக்கு அது கொடுத்தால் தேவன் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பார். இந்த காணிக்கை சம்பந்தப்பட்ட இந்த வசனத்தை நாம் எல்லோரும் ஊழியக்காரர்களும் அதை பேச ஆசைப்படுவார்கள். ஏன்? அந்த வசனத்தை பேசும் பொழுது நிறைய பணம் கிடைக்கும், நிறைய காணிக்கை கொடுப்பார்கள். ஆனால் இந்த மற்ற கலாத்தியர் 6 குறித்து அவ்வளவாக பேசுவதில்லை. என்ன? நாம் எதை விதைக்கிறோமோ அதை நாம் அறுப்போம். கொடுக்கிறதிலும் நாம் கொடுத்தால் தேவன் அதுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். ஆனால் இந்த கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள போதகர்கள், அவர்களை குறித்து என்ன சொல்லுகிறது? அவர்கள் பேராசையினாலே உந்தப்பட்டு அவர்கள் என்ன செய்வார்கள்? இந்த மாதிரியான கவருகிற வசனங்களை பேசுவார்கள். ஆனால் உண்மையாக மற்ற காரியங்களிலே நீங்கள் என்னத்தை விதைக்கிறீர்கள்? பொதுவாக இந்த விதைப்பதை குறித்து சபையிலே பேசும் பொழுது அது பணத்தை குறித்து மாத்திரமே அதிகமாக பேசப்படுகிறது. என்னது? நீங்கள் சிறுக விதைத்தால் சிறுக அறுப்பீர்கள், பெருக விதைத்தால் பெருக அறுப்பீர்கள். அது காணிக்கை கொடுப்பதற்கு மாத்திரமல்ல, அது கள்ளப்போதவர்கள். அங்கே 2 பேதுரு 2:3 வாசிப்போம். 2 பேதுரு 2:3. பொருளாசை உடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்தி கொள்ளுவார்கள். பூர்வ காலம் முதல் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட ஆக்கினை அயர்ந்திராது, அவர்களுடைய அழிவு உறங்காது. அப்போ இங்கே சொல்லப்பட்டிருக்க இந்த கள்ள தீர்க்கதரிசி, கள்ள போதகர்கள், அவருடைய ஒரு குவாலிட்டி என்ன? பொருள் ஆசை உடையவர்கள். பொருள் ஆசை என்ன? பண ஆசை உடையவர்கள். அதன் மூலமாக அவர்கள் அதை பற்றியே கதைத்து, அப்போ யாராவது ஒரு பிரசங்கியாரோ ஒரு விஷயம் எந்த நேரமும் பணத்தை பற்றி கதைத்து கொண்டிருந்தால் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் கள்ள போதகர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள், அவர்கள் என்ன? பேராசை.
அல்லது பண ஆசை பிடித்தவர்கள். அங்கே 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 5 தொடக்கம் 10 வாசிப்போம். கெட்ட சிந்தை உள்ளவர்களும் சத்தியமில்லாதவர்களும் தேவ பக்தியை ஆதாய தொழில் என்று எண்ணுகிறவர்களுமாயிருக்கிற மனுஷர்களால் உண்டாகும் மாறுபாடான தர்க்கங்களும் பிறக்கும். இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு. அப்ப அவர் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அந்த என்னது, அவர்கள் ஊழியத்தை ஆதாயத்திற்காக செய்கிறோம், ஏதோ ஒரு ஆதாயத்தை எதிர்பார்த்து. அப்ப இந்த மாதிரியான கள்ள தீர்க்கதரிசிகள் போதகர்கள் அவர்கள் இந்த பணத்துக்காக மாத்திரமே ஜனங்களை நோக்கி பார்ப்பார்கள். அப்போ அவர்களுடைய போதனைகள் தவறாக இருக்கும். அப்போ அவர்கள் இந்த மற்ற காரியங்களை குறித்து அதிகமாக கதைக்க மாட்டார்கள். இந்த கலாத்தியர் 6ஆம் அதிகாரத்திலும் விதைப்பதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த 1 கொரிந்தியரிலே 2 கொரிந்தியரிலே சொல்லப்பட்டிருக்கிற அந்த வசனத்தை அதிகமாக பேசுவார்கள். ஆனால் கொடுப்பதை குறித்தும் தேவன் திரும்ப கொடுப்பார், அது பிழை அல்ல, பைபிளில் அது இருக்கிறது. நாம் எதை விதைக்கிறோமோ அதை அறுப்போம். ஆனால் அதை மாத்திரமே பேசிவிட்டு இந்த மற்ற காரியங்களை குறித்து நாம் பேசாவிட்டால் தேவன் என்ன சொல்லுகிறார், நம்முடைய எல்லா வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் நாம் எதை விதைக்கிறோமோ அதையே தான் நாம் அறுப்போம். அல்லேலூயா. அப்போ அந்த அமெரிக்க தேசத்திலே ஹெமிங்வே என்ற ஒரு மனிதன் இருந்தார். அவர் மிகவும் ஒரு மோசமான மனிதர். அந்த அமெரிக்க தேசத்திலே அந்த பிளேபாய் மேகசின் என்று ஒன்று இருக்கிறது. அதிலே அநேகமான ஆபாசமான படங்கள் அப்படியாக அந்த புஸ்தகத்திலே பிரசுரிப்பார்கள். அங்கே அந்த இதிலே அவர் நிறைய ஒரு ஆர்டிக்கல்ஸ், ஒரு தொடர் கட்டுரையாக சில காரியங்களை எழுதி கொண்டு வந்தார். இது நான் ஒரு கிறிஸ்டியன் மேகசினில் படித்த காரியம். அப்போ அதிலே ஒரு இடத்திலே அவர் சொல்லுகிறார், இந்த பழைய பைபிள் சம்பந்தமான காரியங்களை நாம் பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவன் எதை அதுக்கிறானோ அதை விதைக்க மாட்டான். அங்கே நாம் என்ன செய்தாலும் அதற்கு விளைவுகள் இல்லை. நாம் என்னத்தை விதைத்தாலும் அதற்கு விளைவுகள் இல்லை. நாம் எப்படி வேண்டுமென்றாலும் ஜீவிக்கலாம். அப்படியாக அவர் தேவனை பற்றி ஏளனமாக எழுதி அப்படியாக அந்த கட்டுரை இருந்தது. அதற்கு பிறகு ஒரு நாள் திடீரென்று அவர் ஒரு துப்பாக்கியை எடுத்து தன்னைத்தானே சுட்டு அவர் உயிரை மாய்த்து கொண்டார். அப்போ இப்படி பலர் யோசிக்கிறார்கள், தேவனுடைய நியதிகளை உடைத்துவிட்டு நாம் அதை தப்பித்து ஜீவிக்கலாம் என்று. ஆனால் அது ஒரு நாளும் முடியாது. ஒரு நேரத்திலே நாம் எதை விதைக்கிறோமோ அதை நாம் அறுவடை செய்ய வேண்டி வரும். ஆகையால் தான் 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் பாவம் இல்லை என்று சொல்லுவோமானால் நாம் என்ன செய்கிறோம், நம்மை நாமே வஞ்சிக்கிறோம், சத்தியம் நமக்குள் இல்லை, நான் பாவம் இல்லை அப்படி என்று நாம் நம்மையே சொல்லி கொண்டோம் என்றால் சத்தியம் நமக்குள் இல்லை. நாம் என்ன செய்வோம், நாம் வஞ்சிக்கப்படுகிறவர்களாக இருக்கிறோம். ஆகையால் தேவன் நமக்கு காமிக்கிற காரியங்களை நாம் மன்னிப்பு கேட்டு நாம் எப்பொழுதும் எம்மை சரிப்படுத்தி கொள்ள வேண்டும். அங்கே இன்னொரு பைபிளில் ஒரு உதாரணம் இருக்கிறது. தானியேல் 5ஆம் அதிகாரம் 22, 23ஆம் வசனம். அதை வாசிப்போம் அவருக்கா. தானியேல் 5ஆம் அதிகாரம் 22, 23. அவருடைய குமாரனாகிய பெல்ஷாத்சார் என்னும் நீரோ வென்றார். இதையெல்லாம் அறிந்திருந்தும் உமது இருதயத்தை தாழ்த்தாமல் பரலோகத்தின் ஆண்டவருக்கு விரோதமாக உம்மை உயர்த்தினீர். அவருடைய ஆலயத்தின் பாத்திரங்களை உமக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். நீரும் உம்முடைய பிரபுக்களும் உம்முடைய மனைவிகளும் உம்முடைய வைப்பாட்டிகளும் அவைகளில் திராட்சரசம் குடித்தீர்கள். இதுவுமன்றி தம்முடைய கையிலே தமது சுவாசத்தை வைத்திருக்கிறவரும் உமது வழிகளுக்கு எல்லாம் அதிகாரியுமாகிய தேவனை நீர் மகிமைப்படுத்தாமல் காணாமலும் கேளாமலும் உணராமலும் இருக்கிற வெள்ளியும் பொன்னும் வெண்கலமும் இரும்பும் மரமும் கல்லுமாகிய தேவர்களை புகழ்ந்தீர். அப்பொழுது அந்த கையிருப்பு அவரால் அனுப்பப்பட்டு இந்த எழுத்து எழுதப்பட்டது. சரி, இந்த இடத்துல பெல்ஷார் என்ற ஒரு ராஜா. இந்த ராஜா யார்? அவன் இந்த பாபிலோன் சாம்ராஜ்யத்தில் நேபுகாத்நேச்சர் அவருடைய பேரன் தான் இந்த பெல்ஷார். இவரை செய்த கிரியை தெரியும். இவர் என்ன செய்தார், ஒரு நாள் இந்த நேபுகாத்நேச்சர் எருசலேமை அங்கே கைப்பற்றிய பொழுது அங்கே தேவாலயத்தில் உள்ள அந்த தங்க பாத்திரங்கள், அவைகள் எல்லாம் தேவனை ஆராதிப்பதற்காக வைத்திருந்த பாத்திரங்கள், அந்த பாத்திரங்களை எல்லாம் அவன் பாபிலோன் தேசத்துக்கு எடுத்துக்கொண்டு போய்விட்டான். அவைகள் எல்லாம் ஒரு அறையிலே வைக்கப்பட்டிருந்தது. அப்போ இந்த பெல்ஷார் என்கிறவன் என்ன செய்தான்,
அங்கே அவன் குடித்து களியாட்டம் பண்ணி அங்கே ஒரு பாட்டியாக அவன் வைத்து கொண்டிருக்கும் பொழுது அவன் என்ன சொல்கிறான், அந்த பாத்திரங்களை எடுத்து கொண்டு வாருங்கள். அந்த பாத்திரங்களை எடுத்து அந்த பாத்திரத்திலே வைனை ஊற்றி அவன் அங்கே அந்த வைனை குடித்து அங்கே அவர்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிற அந்த நேரத்திலே அங்கே அந்த 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 சுவரிலே ஒரு கரம் வந்து ஒரு காரியத்தை எழுதுகிறது. அப்போ அதில் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், பெல்ஷாருடைய தாத்தா வந்து நேபுகாத்நேச்சர் வந்து தேவன் யார் என்பதை அறிந்திருந்தார். தானியேலுடைய தேவனா யார் என்பது அவனுக்கு தெரியும். ஆகையால் இவனுக்கும் அந்த வரலாறு தெரியும். அவைகள் எல்லாம் தெரிந்தும் இவன் பயப்படாமல் தேவனை பரியாசம் பண்ணுகிற விதமாக தேவனுடைய அந்த பாத்திரங்களை எடுத்து அதிலே குடித்து அவன் களியாட்டம் பண்ணி கொண்டிருந்தான். உடனே தேவன் என்ன சொல்றார், இன்றைக்கு ராத்திரியே இந்த ராஜ்யத்தை நான் முடிவுக்கு கொண்டு வரப்போகிறேன். அப்படியாக உடனடியே அன்றைக்கு அவன் அந்த காரியத்தை செய்த அந்த ராத்திரியிலே பெர்ஷியர்கள் வந்து அந்த பாபிலோன் அந்த இதை பார்த்தீர்கள், அந்த இப்பொழுது ஏஐ மூலமாக கூட போட்டு பார்க்கலாம். அது வந்து இலகுவாக யாரும் அந்த அந்த இதுக்குள் வந்து அதை கைப்பற்ற முடியாது. அப்படியாக சுற்றி தண்ணீர் இருக்கும் அங்கே பல. ஆனால் இந்த பெர்ஷியர்கள் அவைகளை எல்லாம் கடந்து இவன் அங்கே குடித்து களியாட்டம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது உள்ளே வந்து அந்த பாபிலோன் ராஜ்யமே ஒரு முடிவுக்கு வந்தது. அதற்கு முதலாவது காரணம் என்ன, அவன் தேவனை பரியாசம் பண்ணினான், தேவனை அவமதித்தான். அப்போ தேவனை அவமதித்து நாம் ஒரு நாளும் அதிலிருந்து தப்பித்து விடுவோம் என்று நாம் நினைக்க முடியாது. அங்கே அதனால் ஆண்டவர் சொல்லுகிறார் என்ன, அந்த சிவற்றிலே எழுதப்பட்டது, இன்றைக்கு நான் உன்னுடைய ராஜ்யத்தை நான் முடிவுக்கு கொண்டு வந்திருக்கிறேன். திராசிலே உன்னை நிறுத்து பார்க்கும் பொழுது நீ அங்கே வேண்டப்பட்டவனாய் நீ காணப்படுகிறாய். ஆகையால் நான் என்ன செய்ய, இன்றைக்கு உன்னுடைய ராஜ்யத்தை வந்து நான் பெர்ஷியர்களுக்கு நான் கொடுக்க போகிறேன். ஆகையால் இவைகள் எல்லாம் எங்களுக்கு உதாரணம். அடுத்தது வந்து முக்கியமாக நான் சொல்ல வேண்டிய இன்னொரு காரியம், ஒரு முக்கியமாக நாம் சிந்திக்க வேண்டிய, நான் தொடர்ந்து தவறான காரியங்களை நாம் விதைத்து இருந்தால், தவறான விதைகளை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தொடர்ந்து போட்டு கொண்டிருந்தால் என்ன நடக்கும், பரிசுத்த ஆவியானவருக்கு பதிலாக அசுத்த ஆவிகளின் ஆளுகைக்கு உட்படும் பயங்கரமான சூழ்நிலை எங்களுடைய வாழ்க்கையிலே ஏற்படும். அப்படி அசுத்தாவிகளுக்கு கீழ் நாம் உட்படும் பொழுது அதைத்தான் என்ன சொல்கிறோம், நாம் கட்டுகள், பாண்டேஜ், ஆங்கிலத்தில் சொல்ல பாண்டேஜ். சிலருக்கு சில பாவத்தை விடவே முடியாது, அதிலிருந்து வெளியே வரவே முடியாது. அதன் காரணம் என்ன, தேவனை பரியசித்து அவமானப்படுத்தி தொடர்ந்து அந்த பாவத்தை செய்து கொண்டிருந்தால் நாம் என்ன செய்கிறோம், இந்த காரியங்களுக்குள் நாம் உட்படுகிறோம். அங்கே நாம் வாசிப்போம். நான் சில உதாரணங்களை பைபிளில் இருந்து சொல்லுகிறேன். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலர் 5:16. சுட்டு பட்டணங்களிலிருந்து திரளான ஜனங்கள் பிணியாளிகளையும் அசுத்த ஆவிகளால் பாதிக்கப்பட்டவர்களையும் எருசலேமுக்கு கொண்டு வந்தார்கள். அவர்கள் எல்லாரும் குணமாக்கப்பட்டார்கள். இப்போ இங்கே பாருங்க, இங்கே 2 கூட்டம் இருக்கிறது. ஒன்று வந்து நோயினால் பீடிக்கப்பட்டவர்கள், 2வது வந்து என்ன, அசுத்தாவிகளினால் பாதிக்கப்பட்டவர்கள், அசுத்த ஆவிகளினால் பாதிக்கப்பட்டவர்கள். அசுத்த ஆவிகள் வந்து எம்மை பாதிக்க முடியும், அசுத்தாவிகளின் கட்டுப்பாட்டுக்குள் நாம் வர முடியும். அப்போ எப்படி நாம் அசுத்தாவிகளின் கட்டுப்பாட்டுக்குள் வருகிறோம், நாம் தேவனை பரியாசம் பண்ணி தேவனுக்கு பயப்படாமல் தொடர்ந்து நாம் ஒரு பாவத்தை செய்து கொண்டே போவோம் என்றால் நாம் என்ன செய்வோம், அதன் பின்னால் ஒரு அசுத்தாவி வந்து எங்களை பிடித்து விடும். அங்கே ஆதிகாமத்திலே காயினுக்கு சொல்லப்படும் பொழுது அங்கே என்ன சொல்லப்படுகிறது, பாவம் உன் வாசற்படியிலே படுத்திருக்கிறது. அப்போ அது கதவை திறந்தால் அது உள்ளே பிரவேசித்து விடும். அதே போல்தான் அசுத்தாவிகள் வந்து உள்ளே. இங்கே வந்து சவுல் ராஜாவை நாம் பார்க்கிறோம். சவுல் என்ன, 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. சவுலும் ஜனங்களும் ஆகாகையும் ஆடு மாடுகளில் முதல் தரமானவைகளையும்
இரண்டாந்தரமானவைகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாமல் தப்ப வைத்து அற்பமானவைகளும் உதவாதவைகளுமான சகல வஸ்துக்களையும் முற்றிலும் அழித்து போட்டார்கள். அப்போ இந்த இடத்துல பார்க்கிறோம், சவுல் ஆண்டவர் என்ன சொன்னால் சவுலுக்கு, நீ அமலேக்கியரை போய் முழுவதுமாக அமலேக்கியரை நீ அழித்து போடு, ஆடுகள் மாடுகள் மனைவிகள் பிள்ளைகள் எல்லாவற்றையும் நீ அழித்து போடு. ஆனால் சவுல் என்ன செய்தான்? முழுவதுமாக ஆண்டவருக்கு கீழ்ப்படியவில்லை. அவன் நல்ல ஆடுகளையும் மாடுகள், அது மாத்திரமல்ல ஆகாக் என்றால் அமலேக்கியருடைய ராஜா, அவன் கொலை செய்யாமல் அவனையும் கொல்லாமல் இவைகளை எல்லாம் அவன் வைத்திருந்தான். என்னத்துக்காக? ஒன்று, இந்த ஆடுகள் அவைகள் நமக்கு உதவியாக இருக்கும், இதை எங்களுடைய ஆடுகளோடு சேர்த்து அது பண ஆசை. ரெண்டாவது அவன் தனக்கு மகிமையை தேடிக்கொள்ளும்படியாக நான் இந்த ராஜாவை கைப்பற்றி விட்டேன். அந்த நாட்களிலே ஒரு யுத்தத்திலே இன்னொரு ராஜாவை தோற்கடித்தால் கொலை செய்யாமல் அவனை அவனுடைய சொந்த நாட்டுக்கு கொண்டு ஊர்வலமாக கொண்டு போவார்கள். ஏன்? அப்போ உடனே இந்த ராஜா பெருமை பாராட்டுவார். என்ன பெருமை பாராட்டுவார்? இந்த ராஜாவை நான் மேற்கொண்டு விட்டேன். அப்போ சவுல் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இந்த ஆகாக் ராஜா. அப்போ இன்றைக்கு நாங்கள் என்ன செய்கிறோம்? சில நேரம் தேவனுடைய வார்த்தைக்கு இந்த ஆகாகை சவுல் விட்டு வைத்தது போல் எங்களுடைய வாழ்க்கையிலும் சில பாவங்களை நாம் விட்டு வைத்திருக்கிறோம். அவைகளை ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள் பெட் சின்ஸ். அப்படி என்றால் இந்த செல்ல பிராணிகளை வைத்து தடவி கொண்டிருப்போம் அல்லவா, அப்படியாக சில பாவங்களை நாம் அது எம்மை ஒரு நாள் கொல்லப் போகும் பாம்பு என்று தெரியாமல் அவைகளை நாம் தடவி கொடுத்து, ஆகாகை எப்படி சவுல் கொலை செய்யவில்லையோ அப்படியாக சிலவற்றை நாம் விட விரும்பாமல் அவைகளை தடவிக்கொண்டு நாம் வைத்து கொண்டிருப்போம். அப்போ சாமுவேல் வந்தபோது சாமுவேல் சவுலை கண்டித்து சொன்னான், நீ ஏன் தேவனுக்கு முழுமையாக கீழ்ப்படியவில்லை? கடிந்து கொண்டு விட்டு சவுல் என்ன செய்தான்? சாமுவேல் என்ன செய்தார்? அங்கே 32, 33 வசனங்களை வாசிங்க. 32, 33 சாமுவேல் 1 சாமுவேல் 15. பின்பு சாமுவேல் அமலேக்கின் ராஜாவாகிய ஆகாக என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். ஆகாக் சந்தோஷமாய் அவனிடத்தில் மரணத்தின் கசப்பு அற்றுப்போனது நிச்சயம் என்றான். சாமுவேல், உன் பட்டயம் ஸ்திரீகளை பிள்ளையற்றவர்களாக ஆக்கினது போல ஸ்திரீகளுக்குள்ளே உன் தாயும் பிள்ளையற்றவள் ஆவாள் என்று சொல்லி சாமுவேல் கில்காலிலே கர்த்தருக்கு முன்பாக ஆகாகை துண்டித்து போட்டான். அப்போ சாமுவேல் என்ன செய்தான்? ஆகாகை கொண்டு உடனடியாக அவனை வெட்டி அவனை அழித்து போட்டான். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான். நாம் சில காரியங்களுக்கு நாம் மிகவும் தீர்க்கமாக ஆவியானவரின் உதவியோடு அவைகளை வெட்டி சாய்க்க வேண்டும். இது நான் தொடர்ந்து என்னுடைய வாழ்க்கையிலே நான் இதை அனுமதிக்க மாட்டேன். அப்போ சவுலை பொறுத்தவரையில் சவுல் தொடர்ந்து இந்த மாதிரியாக தேவனுக்கு கீழ்ப்படியாமல் இருந்தபோது சவுலுக்கு என்ன நடந்தது? 1 சாமுவேல் 16 அதிகாரம் 14 வசனத்தை வாசிங்க. கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி கொண்டிருந்தது. பொல்லாத ஆவி ஒன்று வந்தது. பரிசுத்த ஆவியானவர் போய் ஒரு பொல்லாத ஆவி சவுலை கலங்க பண்ணி அவனை அலைக்கழித்து கொண்டிருந்தது. அப்போ நாம் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் பிழையான பாவங்களை தொடர்ந்து செய்து அந்த வழியிலே நாம் போய்கொண்டிருந்தால் சில நேரம் அது சம்பந்தப்பட்ட ஆவிகள் எம்மை ஆட்கொண்டு எம்மை ஆட்டி படைக்கும். அதனால் சிலருடைய வாழ்க்கையிலே சில பகுதியிலே அவர்களால் ஜெயம் கொள்ள முடியவில்லை. என்ன காரணம்? என்ன? மாம்சம் மாத்திரமல்ல, இப்பொழுது சாத்தானுடைய ஒரு ஆவி. ஏன் சவுலை பொறுத்தவரை ஒன்று அவன் ஆண்டவருக்கு கீழ்ப்படியவில்லை. ரெண்டாவது அவனுக்கு தாவீது மீது எரிச்சலும் பொறாமையும் இருந்தது. ஏனென்றால் இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்லிவிட்டார்கள், சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000. அப்படியாக சொன்னவுடன் உடனே சவுல் அவன்தான் ராஜா. அப்போ ஒருவர் எப்படி நான் இங்கே ராஜாவாக இருக்கும்போது இன்னொருவன் என்னை விட உயர்த்தி புகழ்ந்து எப்படி பேச முடியும்? அதுதான் என்ன சொல்லுவார்கள்? ஜெலசி அண்ட் என்வி, பொறாமை. அப்போ அதன் மூலமாக
அப்போ இன்றைக்கி நம்ம உடனே அங்கே அவன் ஒரு அசுத்த ஆவி வந்து அங்கே சவுலை ஆட்டி படைத்து கொண்டிருந்தது. அப்போ நாம் வந்து சரியான விதையை விதைக்காமல் தவறான விதத்திலே தொடர்ந்து விதைத்து கொண்டிருந்தோம் என்றால் பரிசுத்தாவியான ஒரு கிரியால் சில நேரம் தவறான ஆவிகள். அங்கே இன்னொரு உதாரணம் வந்து சிம்சோன் அவன் என்ன செய்து கொண்டிருந்தான்? சிம்சோனுடைய பிரச்சனை என்ன? இந்த பாலியல் விஷயத்திலும் பெண்கள் விஷயத்திலும் சிம்சோனுக்கு ஒரு என்ன சொல்கிறது, பலகீனம் காணப்பட்டது. அப்போ அந்த பலகீனத்துக்கு அவன் ஆண்டவரிடம் அதை பாவத்தை அறிக்கை செய்து, ஆண்டவரே எனக்கு பலத்தை தாரும், எனக்கு இதிலிருந்து விடுதலையை தாரும், எனக்கு வெற்றியை தாரும் என்று கேட்காமல் தொடர்ந்து அந்த பாவத்தை செய்து கொண்டே வந்தான். நான் ஒரு வார்னிங்கை கொடுக்க விரும்புகிறேன். இன்றைக்கு அநேகர் இந்த செல்ஃபோனிலோ அல்லது லேப்டாப் கம்ப்யூட்டரில் இந்த அசுத்தமான ஆபாசமான இந்த வீடியோஸ், அதாவது போனோகிராஃபி என்று சொல்லுவார், அசுத்தமான ஆபாசம், இதை அநேகர் பார்க்கிறார்கள். அப்போ இதன் மூலமாக நான் ஒரு எச்சரிப்பை கொடுக்க விரும்புகிறேன். நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? அசுத்த ஆவி உங்களுக்குள் வருவதற்கு ஒரு வழியை, ஒரு பாதையை நீங்கள் திறந்து கொடுக்கிறீர்கள். அதை பார்க்க இங்கே சிம்சோனை பொறுத்தவரையிலே அவன் வந்து தேவனுடைய அபிஷேகம் அவன் மீது இருந்தது. அவன் பல யுத்தங்களை செய்து அங்கே வெற்றி கொண்டான், 3000 பேரை கொலை எல்லாம் செய்தான். ஆனால் அவனுக்குள் ஒரு பலகீனம் காணப்பட்டது. அதை அவன் அசட்டை பண்ணினான். அதை அவன் அதை தன்னை சரிப்படுத்தி கொள்ள அவன் முயற்சிக்கவில்லை. ஆகையால் என்ன நடந்தது? இங்கே பாருங்கள், நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிப்போம். இப்படி அவனை தினம் தினம் தன் வார்த்தைகளினாலே நெருக்கி அலட்டிக் கொண்டிருக்கிறதினால் சாகத்தக்கதாய் அவன் ஆத்துமா விசனப்பட்டு. சாகத்தக்கதாய் இவனுடைய ஆத்மா விசனப்பட்டது. ஏன்? அந்த தெலைலாள் என்கிற அந்த பெண் அவனை இந்த நேரமும் வந்து அவனை தொல்லை பண்ணி கொண்டே இருந்தாள். இதுதான் சொல்கிறது ஒரு அசுத்த ஆவி. அந்த பெலிஸ்தருடைய அந்த அவளுக்கு பின்னால் இருக்கிற அந்த ஆவி அவள் மூலமாக கிரியை செய்து சிம்சோனை அப்படியே வீழ்ச்சிக்கு அவன் வழி நடத்தினதை, அந்த பெண் வழி நடத்தியதை நாம் பார்க்கிறோம். ஆகையால் இந்த பாலியல் விஷயத்திலே நாம் நம்மை பரிசுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும். கண்களின் இச்சையோடு நாம் பெண்களை பார்க்கிறோம் என்றால் அதை நிறுத்த வேண்டும். ரெண்டாவது, சரீரத்திலே எம்மை நாம் பரிசுத்தமாக காத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். நம்ம தொடர்ந்து இந்த பாவத்திலே நாம் ஈடுபட்டு கொண்டிருந்தால் நாம் என்ன செய்கிறோம்? அசுத்தாவிக்கு நாம் மாம்சத்துக்கே விதைத்து, இந்த பகுதியில் மாம்சத்துக்கே விதைத்து கொண்டிருந்தால் பிறகு வந்து அசுத்தாவி ஒன்று அது சம்பந்தப்பட்ட ஆவி எங்களை வந்து அங்கே டார்மெண்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஆகையால் நாம் இதில் மிகவும் நாம் கவனமாக இருக்க வேண்டும். மூன்றாவது வந்து யூதாஸை பொறுத்தவரையிலே அவன் சவுலை பார்க்கிறோம். அவன் வந்து அதிகாரத்துக்கு, பவருக்கு ஆசைப்பட்டான், மற்றது பொருட்களுக்கு ஆசைப்பட்டான். சம்சோன் வந்து பெண்கள் விஷயத்திலே, யூதாஸை எடுத்துக்கொண்டால் அவன் பண விஷயத்திலே அவனுக்கு ஒரு பலகீனம் காணப்பட்டது. அப்போ அதன் மூலமாக அவன் சாத்தானின் ஆளுகைக்குள் வந்தான். அந்த யோவான் 12ஆம் அதிகாரம் 4 தொடக்கம் 6 வசனங்களை வாசிப்போம். அப்பொழுது அவருடைய சீஷரில் ஒருவனும் அவரை காட்டிக் கொடுக்க போகிறவனுமாகிய சீமோனுடைய குமாரனான யூதாஸ் காரியோத்து இந்த தைலத்தை 300 பணத்துக்கு விட்டு தரித்திரருக்கு கொடாமல் போனது என்ன என்றான். அவன் தரித்திரரை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல், அவன் திருடனானபடியினாலும் பணப்பையை வைத்துக்கொண்டு அதிலே போடப்பட்டதை சுமக்கிறவனானபடியினாலும் இப்படி சொன்னான். இப்போ இயேசு கிறிஸ்துடைய ஊழியம் மிகவும், இயேசு கிறிஸ்து பிரபல்யமானார், அவர் வல்லமையாக ஊழியம் செய்து கொண்டிருந்தால். ஆகையால் பலர் வந்து இயேசுக்கு உதவி செய்தார்கள், பணத்தை கொடுத்தார்கள், அவருடைய தேவைகளை சந்தித்தார்கள். இப்படியாக உடனே இயேசு என்ன செய்தார்? யூதாஸை, அந்த பணத்தை பார்த்து கொள்ளும்படியாக யூதாஸை நியமித்தார், ட்ரெஷரராக நியமித்தார் யூதாஸ்.
அப்போ அவனுக்கு நிறைய இயேசுக்கு கொடுத்த பணம் எல்லாம் அந்த பேக்கில் இருந்தது. ஆனால் அந்த பைபிள் என்ன சொன்னா, அவன் திருடனாய் இருந்தான். அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, அது திரும்ப வாசிக்கிறீங்களா? அவருக்கு அவன் தரித்திரரை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல், அவன் திருடனானபடியினாலும் பணப்பையை வைத்துக்கொண்டு அதிலே போடப்பட்டதை சுமக்கிறவனானபடியினாலும் இப்படி சொன்னான். அப்போ உடனே திடீர்னு ஒரு பெண் ஒரு மிகவும் விலை உயர்ந்த தைலத்தை உடைத்து இயேசுவின் பாதத்தை அங்கே கழுவி, அந்த உடனே யூதாசுக்கு கோபம் வந்து விட்டது. இந்த பணம் இது வீணாக போய்விட்டது, இதை நாம் விற்று தரித்திரருக்கு கொடுத்த. உடனே யூதாசுக்கு அங்கே வெல்ஃபேர் மினிஸ்ட்ரியை குறித்து எந்த அக்கறையுமே இல்லை. ஆனால் அவன் பார்த்தான், இதில் நான் கொஞ்சத்தை அடித்திருக்கலாம், கமிஷனாக அடித்திருக்கலாமே இதை கொடுத்திருந்தால். ஆனால் இந்த பணம் இல்லாமல் போய்விட்டது. ஏன்னால் அவன் இருதயத்தில் அந்த பண ஆசை, எப்பொழுதுமே பண ஆசை. அப்போ என்ன நடந்தது, இவன் இதை குறித்து இவன் அசட்டையாக விட்டு விட்டான். இதோடு இயேசுவோடு, இந்த பண ஆசையோடு இயேசுவோடு போய்கொண்டே இருக்கிறான். ஆனால் இவனுக்குள் இந்த பண ஆசை இருந்து கொண்டே இருக்கிறது. அப்போ கடைசியாக என்ன நடக்கிறது, யோவான் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிப்போம். சீமோனின் குமாரனாகிய யூதாஸ் காரியோத்து அவரை காட்டிக் கொடுக்கும்படி பிசாசானவன் அவன் இருதயத்தை தூண்டின பின்பு அவர்கள் போஜனம் பண்ணி கொண்டிருக்கையில். சரி, அப்போ என்ன செய்கிறான், முதலாவது வெளியிலிருந்து பிசாசு அவனை தூண்டுகிறான். ஏன்னா பிசாசுக்கு தெரியும் இப்போ இவனுக்கு ஒரு வீக்னஸ் இருக்குது. என்னத்தில் வீக்னஸ் இருக்குது, பண விஷயத்தில். அப்போ சாத்தானுக்கு தெரியும், இந்த இதை போட்டால் இவனை பிடிச்சிடலாம். உடனே என்ன சொன்னான், இயேசுவை காட்டி கொடுத்தா 30 வெள்ளிக்காசு. 30 வெள்ளிக்காசுன்னா நிறைய பணம் அந்த காலத்தில். அப்போ இயேசுவை காட்டி கொடுத்தா 30 வெள்ளிக்காசு கிடைக்கும். அப்போ சாத்தான் அந்த பலகீனத்திலே சாத்தான் அவனை வெளியிலிருந்து அவன் இருதயத்திலே அந்த எண்ணத்தை போடுகிறான். என்ன ஐடியாவை கொடுக்கிறான், இயேசுவை நீ காட்டி கொடு. அதுக்கு பிறகு 13:27 வாசிங்க. 13ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். அந்த துணிக்கையை அவன் வாங்கின பின்பு சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். அவன் இயேசுவிட்ட கம்யூனியன் வாங்கின உடனே உள்ளுக்கு யார் புகுந்தது? யாருக்காவது இந்த வாய்ப்பு கிடைக்குமா, இயேசு கிறிஸ்துக்கிட்டே கம்யூனியன் வாங்குறது? இயேசுவிடத்திலே கம்யூனியன் வாங்கின உடனே அவனுக்குள்ளே யார் போனால், பரிசுத்தாவியானவர் இல்லை, சாத்தான் தான் புகுந்தான் உள்ளுக்கு. ஏன்? அவன் பண ஆசையுடையவனாக இருந்தான். அப்போ இந்த அநேகர் இன்றைக்கி நிறைய ஊழியக்காரர் கூட இந்த பகுதியில் விழுந்து போயிருக்கிறார்கள். பண ஆசை, விசுவாசிகள் அநேகர் பண ஆசையினால் விழுந்து போயிருக்கிறார். அப்போ இதில் என்னத்தை நான் சொல்ல வரேன்னு சொன்னால், இதன் மூலமாக யூதாஸ் முதல்ல சாத்தான் வெளியில் இருந்தான், பிறகு அவனை உள்ளே புகுந்து விட்டான் என்றால் அதற்கு பிறகு சாத்தான் அவனை கண்ட்ரோல், சாத்தானின் ஆளுகைக்குள் அவன் வந்து விட்டான். ஆகையால் நாம் இதை மிகவும் சாதாரணமாக எடுக்கக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் உள்ள பாவங்கள், இந்த மாம்சத்துக்கு நாம் தொடர்ந்து விதைத்து கொண்டிருந்தால் என்ன நடக்கும்? மாம்சத்துக்கு நாம் தொடர்ந்து விதைத்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு கட்டத்திலே அது சம்பந்தப்பட்ட அசுத்த ஆவிகள் நம்மை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கும், ஆளுகை செய்ய ஆரம்பிக்கும். அதுக்கு பிறகு தான் அப்புறம் என்கவுண்டர் வச்சு உங்களை டெலிவரன்ஸ் பண்ணி, இல்லாட்டி வெளியிலேருந்து யாரையாவது கொண்டு மீட்டிங் வச்சு எல்லாம் டெலிவரன்ஸ் கொடுத்து எல்லாம் செய்யணும். சும்மா இது பண்ணால் அது போகாது, டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி பண்ணணும். அப்போ அதனால் இந்த மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான் என்பது மிகவும் உண்மையாக வேதத்திலே சொல்லப்பட்ட ஒரு காரியம். அப்போ நாம் எதை விதைக்கிறோமோ அதன் மூலமாக ஒன்று நாம் இதை விதைத்ததை அறுப்போம், அதற்கு பின்னர் சாத்தானும் எங்களை ஆட்கொள்ள முடியும். அங்கே அப்போ எங்களுக்கு முன்பாக 2 நிலங்கள் இருக்கிறது. ஒன்று என்ன, மாம்சம் என்கிற நிலம். 2வது ஆவி. அப்போ நம்ம ஒன்று மாம்சத்துக்கு விதைக்கலாம், 2வது ஆவிக்கு விதைக்கலாம். அங்கே 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிப்போம். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான்,
ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். அப்போ ஒன்று மாம்சத்துக்கு விதைத்தால் நாம் அழிவை அறுப்போம், ஆவிக்கு நாம் விதைத்தால் நித்திய ஜீவனை அறுப்போம். அப்போ மாம்சத்துக்கு நாம் விதைத்து கொண்டிருந்தால் எங்களுடைய வாழ்க்கையில் என்ன அறுவடை வரப்போகிறது? அழிவு தான் வரும். அழிவு என்றால் சந்தோஷம் இருக்காது, சமாதானம் இருக்காது, அங்கே அன்பு இருக்காது. இப்படியாக எப்பொழுதும் எங்களுக்கு கவலையும் வேதனையும் குழப்பமும் எல்லாம் காணப்படும் எப்பொழுது நாம் தொடர்ந்து மாம்சத்துக்கு விதைத்து கொண்டிருக்கும் பொழுது. அப்போ நாங்கள் இன்றைக்கி தீர்மானிக்கலாம் என்ன. இப்போ எங்களுடைய மாம்சம் எந்த நேரம் சொல்லும், எங்களுடைய மாம்சம் எங்கள்கிட்ட சொல்லும், நீ இதை செய், இந்த பிள்ளையை செய், அந்த பிள்ளையை செய், அப்படி செய், இதுக்கு விதையை போடு. அப்போ அந்த மாம்சம் அதுதான் ஒரு கான்டாக்ட் பாயிண்ட். அப்போ அந்த மாம்சம் உந்துகிற பக்கத்திலே நாம் போய் அந்த பிழையான விதைகளை போடும் பொழுது கட்டாயம் என்ன செய்யும்? அறுவடை வரும். இப்போ என்னுடைய மனைவி அவருக்கு கொஞ்சம் இந்த விதைகளை போட்டு இந்த பயிர் செய்தால் அதிலே ஒரு இன்ட்ரெஸ்ட் உண்டு. ஆகையால் ஏதாவது பழத்தை வாங்கினால் கூட ஒரு பப்பாளி பழத்தை வாங்கினா உடனே அந்த விதையை கொண்டு போய் நாட்டுவார். அப்போ அன்றைக்கி 2 விதையை நாட்டி இப்போ நம்முடைய வீட்டில் 2 பப்பாளி மரம் கொண்டிருக்கிறது. இப்போ அதிலேயும் பப்பாளி பழங்கள். அப்போ என்னத்தை போடுறோமோ அது கட்டாயம் வந்துடும், நாம் அதை தவிர்க்க முடியாது. அப்போ ஆகையால் நாம் ஆனால் ஆவிக்கு நாம் விதைக்கும் பொழுது என்ன செய்கிறோம்? ஆவியின் கனிகள் தான் அன்பு, சமாதானம், சாந்தம், நீடிய பொறுமை, சமாதானம், இச்சை அடக்கம், எல்லாவற்றையும் நாம் அறுவடை செய்ய முடியும் எப்பொழுது? ஆவிக்கு நாம் விதைக்கும் பொழுது. அப்போ ஆவிக்கு நாம் விதைப்பது என்றால் என்ன? ஆவியிலே நிறைந்திருப்பது, ஆவியினால் கட்டுப்படுவது, ஆவியிலே ஜெபிப்பது, வேதத்தை வாசிப்பது, தியானிப்பது, இவைகளெல்லாம் ஆவியிலே நாம் விதைக்கிறது. அப்போ நம்ம ஆவிக்கு விதைக்கும் பொழுது கொஞ்ச நாளில் ஆவியானவரே நம்மை ஆளுகை செய்து என்ன செய்வார்? நமக்கு வேதத்தை வாசிக்க வாஞ்சையை கொடுப்பார், ஆண்டவரோடு நேரத்தை செலவழிக்க தாகத்தை கொடுப்பார். அப்போ சில நேரம் இப்போ எனக்கெல்லாம் அந்த காலத்தில் சில நேரம் பைபிள் வாசிக்க பெருசாக ஆசை இருக்காது. ஆனால் நம்ம ஆவிக்கு விதைத்து தொடர்ந்து ஆவிக்குள் நடக்கும் பொழுது நாம் வேதத்தை வாசிப்பதற்கு எங்களுக்கு ஒரு வாஞ்சை தானாகவே எங்களுக்குள் வரும். அதை ஒரு கிரியையாக நாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் அந்த வாஞ்சையை எங்களுக்கு கொடுப்பார். அப்போ நம்ம என்ன செய்யணும்? அப்போ நம்ம மாம்சத்துக்கு விதைத்தால் என்ன செய்வோம்? அழிவை அறுப்போம். ஆவியானவருக்கு விதைத்தால் நித்திய ஜீவனை அறுப்போம். நித்திய ஜீவன் என்றால் என்ன? அது மரித்த பிறகு அல்ல, இந்த வாழ்க்கையிலே த குவாலிட்டி ஆஃப் லைஃப், அதாவது நல்ல ஒரு வாழ்க்கையை, சமாதானத்தை தேவன் எங்களுக்கு கொடுப்பார். அப்போ கலாத்தியர் 6:9 ஒரு வாசிங்க திரும்ப. நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். அப்போ ஆகையால் ஆண்டவர் இந்த இடத்துல பவுல் என்ன சொல்லுகிறார்? நன்மை செய்வதே சோர்ந்து போகாதிருங்கள், நீங்கள் சோர்ந்து போகாவிட்டால் தகுந்த காலத்திலே தேவன் உங்களுக்கு அறுவடையை கொடுப்பார். அப்போ நன்மை சில நேரம் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்ம எல்லோருக்கும் சோர்வு வந்துவிடும். சில சொல்லுவாங்க, பாஸ்டர் இதுக்கு மேலே நான் இதை செய்யலை, இதோட பைபிள் டீச்சிங்கெல்லாம் நிப்பாட்டிடுறேன், இனிமேல் எனக்கு ஆசிரியர் மினிஸ்ட்ரி வேணாம், எனக்கு அதை எடுக்க இயலாது, இது எடுக்க இயலாது, இதெல்லாம் போதும், கொஞ்சம் பிரேக் தாங்க. ஏன்னா எங்களுக்கு எல்லாருக்கும் இந்த சோர்வு வந்துடும். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார் இந்த இடத்துல? கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? என்ன செய்யாதீங்க, நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல். அப்போ சோர்ந்து போவதற்கு நாம் விடக்கூடாது. ஈஸியாக நாங்கள் எல்லாரும் சோர்ந்து போயிடுவோம். நன்மை செய்வதற்கு சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். அது மிகவும் முக்கியம். சிலவங்க பாதியிலே தளர்ந்து போய் விட்டுருவாங்க. இப்போ ஒரு ரேஸ் ஆரம்பிக்கிறோம், ஆரம்பத்தில் முதல்ல ஓடினவர் இடையில நின்றுட்டா he won't get the cup, அவருக்கு அந்த கப் கிடைக்காது. அந்த ஓடி அதை முடிக்கணும். அப்போ விதைச்சா அதை தொடர்ந்து நம்ம அதை தளர்ந்து போகாமல் கடைசி வரைக்கும் நாம் செய்யும் பொழுது நாம் என்ன செய்வோம்? தேவன் எங்களுக்கு அந்த பரிசை கொடுப்பார். ரிவார்டு என்றால் ஆதாயம்.
அப்போ 2 தெசலோனியர் 3:13 சகோதரரே, நீங்கள் நன்மை செய்வதிலே சோர்ந்து போகாமல் இருங்கள். நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். என்ன அப்போ நம்ம தளர்ந்து போகாமல் தொடர்ந்து அதை செய்கிறது. அப்படி இல்லாட்டி என்ன நடக்கும்? சிலர் என்ன செய்கிறார்கள், ஒன்றுக்கு ஒரு காரியத்தை ஜெபிச்சு பாதியிலே தளர்ந்து போய் நிப்பாட்டும் பொழுது அதுக்கு பதில் கிடைக்காது. அப்போ நாம் தொடர்ந்து அதை செய்ய வேண்டும், தொடர்ந்து அதை முடிக்க வேண்டும். ஏன்னா பைபிளில் இதுக்கு நல்ல உதாரணம் யார்? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து அந்த எபிரேயர் 12:1 அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் என்ன செய்தார்? ஓட்டத்தை அவர் ஓடி முடித்தார். அவர் அரவாசியில் விடலை, கெத்செமனியில் விட்டுருந்தார்னா நாங்கள் யாரும் இங்கே உட்கார்ந்துருக்க மாட்டோம். அவர் போய் அங்கே முடித்தார், செய்து முடித்தார். அந்த எபிரேயர் 12:1 வாசிங்க. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கடவோம். அடுத்த வசனம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமலும் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். அப்போ அவர் அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து கடைசி வரை அவர் ஓடி முடித்தார். அப்போ அவர் அவரை போல் நாம் பைபிளில் என்ன சொல்லுதுன்னா, நம்ம ரத்தம் சிந்துற நிலைமைக்கு நாம் வரலை இன்னும். அப்போ அதனால விட்டுறாதீங்க. நீங்கள் எல்லாரும் செய்கிறதை தொடர்ந்து செய்யுங்க, ஆண்டவருக்கு ஊழியம் செய்யுங்க, சோர்ந்து போகாமல் தொடர்ந்து விதையை போடுங்கள். தகுந்த விதையை போட்டால் தகுந்த காலத்தில் தேவன் உங்களுக்கு என்னத்தை கொடுப்பார்? பலனை கொடுப்பார், அறுவடையை கொடுப்பார். ஹல்லேலூயா. ஆகையால் நாம் என்ன செய்யக்கூடாது? சோர்ந்து போகக்கூடாது. அப்போ தேவனையுமே ஆசீர்வதிப்பார். ஆமேன். அப்போ அதோடு நான் முடிக்கிறேன். ஆகையால் இது மிகவும் முக்கியமான ஒரு காரியம். நாம் மாம்சத்துக்கு விதைக்காமல் தொடர்ந்து நாம் ஆவிக்கு விதைக்க வேண்டும். விதைக்கும் பொழுது சரியான அறுவடையை சரியான நேரத்திலே தேவன் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகையால் நாம் இந்த காலை வேளையிலே நாம் எல்லோரும் கர்த்தருடைய சமூகத்தில் எழுந்திருப்போம்.